ensure the safety of the people from the illicit liquor. So I condemn this act, and I urge Tamil Nadu government take strict action against the culprits and against the accused, those who are involved in this, and at the same time the concerned minister Muthuswamy has to be resigned, and this is the Stalin has to be take action against the minister and the officials. The action should not the action is not stop only from the district. The action has to be initiated whoever the concern, whether it is in the excise minister, whether excise concerned department, they have to take a severe action against them. கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரிய சம்பவம். தமிழ்நாடு அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் கையாளாகத்தனத்தான அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது இங்கு நாம் பார்த்துக் கொள்ள முடிகிறது. இந்த திரு ஸ்டாலின் அவர்களுடைய கையாளாகத்தன அரசாங்கத்தினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதோடு தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் எந்த அதிகாரியும் காப்பாற்ற முயற்சிக்காமல் அவர் அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும், அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்குமே 25 லட்சம் ரூபாய் நிதியானது உடனடியாக நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்கள், அவர்கள் தந்தையை இழந்து, தாயை இழந்து, சகோதரனை இழந்து, மகனை இழந்து தவிக்கின்ற பெற்றோர்கள், அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை கொடுப்பதோடு அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் அல்லது ஸ்டாலின் அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்.